இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உளவாய் நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்து எவ்வளவு தயவாய் நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் நாம் இயேசு நமக்கு காட்டிய தயவை நாம் எண்ணி நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே தயவை காண்பித்திருக்கிறார். அவருடைய தயவை ருசி பார்த்த நாம் எப்படியாக வாழ வேண்டும் என இயேசு விரும்புகிறார். நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதாகமத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே இப்படியான காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் நாம் இந்த 7 நாட்களும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு காரியத்தை பற்றி தியானிப்போம். இன்று முதல் நாளாக தியானிப்பதற்கான எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தயவை பெற்றிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் தயவினால் ரட்சிப்பை பெற்று மீட்பை பெற்று அவருடைய பாதத்தை வந்து அடைந்திருக்கிற நாம், அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம் எந்த பாவமும் செய்யாதபடி பாவத்திற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பல்வேறு சூழ்நிலையிலே பல்வேறு பாவங்களிலே இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவானவர் மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி அதிக விலை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய கிருபையை நாம் ருசி பார்த்தது உண்டானால் நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் தொடராமல் இயேசுவையே பற்றி இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். முதலாவதாக நாம் பார்ப்போமானால், நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு காரணம் இயேசு ஏற்கனவே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து மரித்து விட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் தாமே சுமந்து நம்முடைய பாவங்களை நீங்க நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாத போதிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு நேரங்களிலே நாம் இயேசுவினுடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் உலகத்திற்குள்ளாக உலக காரியங்களுக்குள்ளாக நாம் காணப்படும் போது இயேசுனுடைய கிருபையை பெற்றிருக்கிற நாம் மறுபடியுமாக பாவ வாழ்க்கையிலே நாம் சிக்கி விடும்படியாக பல்வேறு காரியங்கள் மறுபடியுமாக நம்மை பாவத்திற்குள்ளாக சிக்கிக்கொள்ளும்படியாக அந்த காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளாக வழி நடத்த முற்படும். அந்த நேரங்களிலே நாம் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிருபையாய் தயவாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை நாம் பாவம் செய்து இழந்து போகக்கூடாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கென்று நம்முடைய பாவங்களை ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து விட்டார். எனவே நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என இயேசு விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்ப்போமானால், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படும் போது 2 கல்லர்கள் மத்தியிலே அக்கிரமக்காரரில் ஒருவர் போல எண்ணப்படும்படியாக அறையப்படுகிறார். ஏன் அப்படி அறையப்பட்டார் என்றால், நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். பல்வேறு காலங்களிலே நாம் அப்படியாக அக்கிரமங்கள் செய்து அக்கிரமங்களின் மீதினால் நாம் பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டியிருக்கிற சமயத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஏன் சிலுவையிலே சுமந்து தீர்த்தால் என்றால், மறுபடியும் நாம் அக்கிரமம் செய்யக்கூடாது என்பதற்காக. அவ்வளவு தயவாய் நமக்கு இயேசு கிறிஸ்து தயவு காட்டியிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய அக்கிரமத்தை விட்டு விலக வேண்டும்.
நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அந்த அக்கிரமம் செய்யாமல் நாம் விட்டு விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விளம்புகிறார். பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் அக்கிரமம் யாருக்கு செய்வோம் என்றால் நம்முடைய பலம் குறைந்தவர்களுக்கு, மேலும் சிறியவர்கள் எளிமையானவர்களுக்கு தான் நாம் அதுபோல செய்து விடுகிறோம். நம்முடைய மூர்க்கத்தின் காரணமாக நாம் பல்வேறு சூழ்நிலையிலே அதுபோன்று நாம் துரிகரமாக செய்யும் காரியங்களினால் பலர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இது இயேசுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தையை மறுபடியும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நாம் மரித்து நாம் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது நாம் அக்கிரமக்காரராக நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவருடைய தயவை எண்ணி சந்தோஷ மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய தயவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் நியாய தீர்ப்புகளில் நிற்கும் போதும் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி விசாரிக்கப்படும் போது நம்மிடத்தில் அக்கிரமம் காணப்படுவோம் என்றால் நாம் எவ்வாறு தண்டிக்கப்படுவோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அக்கிரமத்தை சுமந்து தீர்த்து விட்டார். மறுபடியும் நாம் அக்கிரமம் செய்து நம்மை இழந்து போகக்கூடாது என்பதை சிந்தித்து நாம் அக்கிரமத்தை விட்டு விலக வேண்டும் என இயேசு விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து நம்மை சாட்சி கொடுக்கும்படியாக நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுக்காகவே அவர் சிலுவையிலே தாமே இரத்த பலியாக கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டார். வேதாகமத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், நாத்தான் வேல் என்ற மனிதர். யோவான் 1:47 அவரை பற்றி இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்திலே வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கூறுகிறார். நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவினுடைய தயவை நாம் ருசி பார்த்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு நீதிமான்களுடைய வாழ்வு போல காணப்பட வேண்டும். எந்த கபடமும் எதுவும் இல்லாமல் நாம் பரிசுத்தமாக வாழும்படியாக இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்டதாக வாழும்போது தான் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பிதாவினிடத்திலே சாட்சி கொடுக்க முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தயவை அலட்சியம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கும் போது தான் இந்த உலகத்திலேயும் நாம் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாத்தான் வேலை நாம் பார்ப்போமானால் அவர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத குலத்தை சார்ந்தவர். அநேக யூதர்கள் பல்வேறு பாவங்களை செய்து கீழ்ப்படியாமல் காணப்பட்ட போதிலும் இவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். உத்தமமாக கபடற்றவராக காணப்பட்டார். இதே போல சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை அவருடைய ரட்சிப்பினால் சொந்த ஜனமாக மாற்றியிருக்கிறார். இப்படியாக சொந்த ஜனமாக மாற்றியிருக்கும் போது நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து கொடுத்த தயவை எண்ணி நாம் அதேபோல உத்தமமாக கபடற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் ஒரு நியாய தீர்ப்பு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவான நம்மை கொடுத்து சாட்சி கொடுப்பார். மேலும் நம்முடைய சாட்சி இந்த உலகத்திலே பூரணமாக இருக்கும்போது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் வழிவகை செய்ய முடியும். இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒருவேளை பாவத்தை மேற்கொள்வது கடினமான காரியம்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவான நம்மோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவோட தயவை நாம் நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது அந்த காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். நாம் அவருடைய தயவை எண்ணி நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வைத்திருக்கிற மேன்மையை கண்டுகொள்ள முடியும். அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்து சாட்சிகளாக ஜீவித்து நாம் மரணத்திலும் சாட்சிகளாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய தயவை ருசி பார்த்த நாங்கள் பாவங்கள் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து நாத்தான் வேல் போல சாட்சியாய் நீர் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிற மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை எண்ணி அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.